ரொம்ப நாளாக டூர் போகணும் ஒரு முடிவு பண்ணிகிட்டே இருந்தோம். காலப்போக்கில் நானும் ஒவ்வொரு நாளாக ஏமாற்றிட்டேன். இன்றைக்கி வசமாக லாக் பண்ணிட்டாங்க. வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு காருக்கு எல்லாம் தூக்கிட்டு வீட்டு வந்துட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நானும் எப்படி இல்லாமல் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு இவ்வளோ நாள் செஞ்ச மாதிரி இன்றைக்கி அதே பிளானை போட்டேன். என்ன செய்யாது, நான் போட்ட பிளானே கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் போட்ட பிளானே கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணி இன்றைக்கி கிளம்பிட்டு இருக்கோம். பார்ப்போம், பாலருவி போகணுமா, மதியானம் வரணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்னும் வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ப்ரோக்ராம் எப்படியா கேன்சல் பண்ணி வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு கடைசி ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், டயரில் பஞ்சர் ஆக்கிட்டு விட்டு பார்ப்போம். ஏதாவது பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணுறேன் கேன்சல் பண்ணுறது. வந்துட்டானோ, காரை தூக்கிட்டு வந்துட்டானோல. ஐயோ, சட்டு புட்டுன்னு காரில் ஏறி கொந்துக்கிட்டான். காரு விரட்டினாங்க, விரட்டு செம விரட்டு. என்னமோ தெரியல, ஒரு மாதிரியாக ஓட்டினானுங்க. ஓட்ட வேண்டியது ஒரு வாடகைக்கு ஒரு கார் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்காரு. சரி பார்ப்போம். நல்லா, இதுக்கு மேலே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இப்போ கூட வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சாவது எப்படியாவது கேன்சல் பண்ணலாம். இவனுங்க போகிற போக்குக்கு நம்மளை தப்பிக்க விட மாட்டான்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டவுனில் அப்படியே ஒன்வேல போனோம். நான் காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்புனதுனால ஒன்வேலாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதனால் அங்கேருந்து வரக்கூடிய ரூட்டில் இங்கேருந்து அங்காக்க போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி ஹைவே பிடிச்ச உடனே ஒரே இழுதான். அப்படி குற்றாலத்தை தாண்டி நேராக பாலருவிக்கு வந்துட்டோம். ஓவராலாக ஊஞ்சல் அப்படி கட்டி விட்டு தொங்க விட்டுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க, சொகுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தோடனே க்யூவில் நின்று முடிச்சதுக்கப்புறம் நமக்கான வேனும் வந்துட்டுங்க. இந்த வேனில் இத்தோட ஏறி உட்காந்துருந்தேன். சீட்டை பிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு தான் ஜன்னல் வரன்னு பார்த்தா வேற ஒரு ஆள் ஜன்னல் ஓரத்தை பிடிச்சிட்டார். அங்கிருந்து அப்படியே கிளம்புனா போகக்கூடிய லொக்கேஷன்லாம் வேற மாதிரி. ஒருத்தர் மட்டும் ஃபீலிங்கோட வந்தார். பாலருவி ஃபால்ஸ்குள்ள வந்து மெயின்லேயே குளிக்க விடுறாங்க. தண்ணியை பார்த்தோன்னே நான் ஃபர்ஸ்ட் ஜம்முன்னு ஒரு குதிச்சேன். அதை தொடர்ந்து முருகாபாய் குதிச்சாரு, அதுக்கு அடுத்து மீராம்பாய் குதிச்சாரு. செம்மத்தனமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோன்னா திடீர்னு பாம்பு வருதுன்ட்டானுங்க. எம்புடு நீளம் பாம்பு நினைக்கிறியா? கரெக்டாக ஒரு 7 அடி இருக்கும். சரியான பாம்பு. மேலேருந்து குளிக்கும் போது அந்த மேலேருந்தே விழுந்து தானே நீந்தி அப்படி போயிட்டு அடிபட்டு போச்சு. அதுக்கப்புறம் என்ன, மொத்த கூட்டமும் கிளம்பத்துக்கு ரெடி ஆகிட்டோம். தண்ணியை பார்த்தோன்னே நம்மளால ஃபீல் முடியலைங்க. அப்படியே ஒரு டாட்டாவை போட்டுட்டு குளிக்கலான்னு பார்த்தா ஒரு ஆள் தண்ணிக்குள்ளே தான் நிப்பண்ணாரு. நாங்கள் டாட்டாவை காட்டி அப்படி வந்த வழியே ரிட்டர்ன் வந்துட்டோம்.